ஸ்டாருக்கு ரிசப்ஷனாக கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு எல்லா தெரியும் நம்பர்ஸும் கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதில் தான் ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஆகிறாரோ அது ஹாப்பி தான் நம்மளுக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஸ்டாரு ஓகே ஹாப்பி. பிளடி பெக்கர் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனால் அதோட ரிசப்ஷன் தான் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அதில் எனக்குன்றதை தாண்டி அந்த படம் மூலியமாக நிறைய பேருக்கு நிறையா நடக்கும் அப்படின்னு மாதிரி நினச்சிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. கொஞ்சம் அன்ஃபேராக தோணுச்சு அவங்களுக்கு. இல்லை இதில் இன்னும் இவங்க ரசிக்காத அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்களா? இல்லை உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சா மேபி இந்த பகுதியெல்லாம் சரியாக செட் ஆகல? இல்லை, இப்போது வெறுமனே நம்ம படத்தை பற்றி மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரோட ரசனையில் குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல, இந்த தேட்டரில் ஒரு மாதிரி ஓடிடியில் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கலையப்பா, அதனால் எனக்கு தெரியல அப்படின்னு. இப்போ நடந்திருக்கு ஆனால் புரியலை அப்படி இருக்குது. நம்பிக்கையின் மறுபெயர் VVD. 80 வருட பாரம்பரியம்.